நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு இளஞ்சோடியருக்கு திருமணமாகி 5 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமே இல்லை. அதனால் அவர்கள் மிகவும் வருத்தத்தில் இருந்தனர். ஒரு நாள் அழகிய நாய்க்குட்டியை வாங்கி வந்தனர் அந்த தம்பதிகள். அதை தங்கள் மகன் போல வளர்க்கவும் ஆரம்பித்தனர் அந்த தம்பதிகள். அந்த நாய்க்குட்டியும் அவர்களுடன் விளையாடி மகிழ்ந்தது. ஒரு முறை திருடன் அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது தன்னுடைய எஜமானருக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்களை விட்டு விரட்டியது அந்த நாய்க்குட்டி. நாட்கள் உருண்டோடின. அந்த குட்டினை நல்ல பெரிய நாயாக வளர்ந்தது. 7 வருடம் கழித்து அந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் பிறந்தான். இப்போதெல்லாம் அந்த குழந்தையுடன் தான் அந்த தம்பதியினர் நேரத்தை செலவிடுகின்றனர். நாய் இப்போதெல்லாம் தனிமையிலே தன் பொழுதை கழிக்க வேண்டியதாயிற்று. அவர்கள் வளர்த்த நாய்க்கு அந்த குழந்தை மேல் பொறாமை உண்டாயிற்று. ஒரு நாள் அந்த தம்பதியினர் குழந்தையை தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு மாடியில் நின்று பேசி கொண்டிருந்தனர் மகிழ்ச்சியாக. சிறிது நேரம் கழித்து நாயின் சத்தம் கேட்டதும் மேலே இருந்து இறங்கி ஓடி வந்தனர் அந்த தம்பதியினர். படி அருகில் நாய் வாயில் இரத்தக்கரையுடன் நின்று கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் அதன் எஜமானர் ஓடிச் சென்று துப்பாக்கி எடுத்து வந்து நாயை சுட்டு வீழ்த்தினார் கோபத்தோடு. பிறகு வீட்டின் உள்ளே சென்று பார்த்த அந்த தம்பதியினர் அவர்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. குழந்தையின் அருகில் நல்ல பாம்பு 2 துண்டுகளாக கிடந்தது. குழந்தையை காப்பாற்ற அவர்கள் வளர்த்த நாய் அந்த பாம்பை கடித்து போட்டுள்ளது. அந்த பாம்பின் இரத்தக்கரை தான் நாயின் வாயில் இருந்தது என்று அப்போதான் அந்த தம்பதியருக்கு புரிந்து கொண்டது. தங்கள் குழந்தையை காப்பாற்றிய நாயை அநியாயமாக கொண்டுவிட்டேன் என்று கதறி அழுதார்கள் அந்த 2 தம்பதியர்களும். முன்கோபம் முட்டாள்தனத்தில் போய் முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எப்போ நாம் ஒரு முடிவு எடுப்பது என்றாலும் நன்றாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். மனசாட்சி உள்ளவர்கள் மட்டும் இதனை பகிரவும். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.